Hello everyone. Yearly detection of PCOS through intelligent machine learning model. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லியராகவே வந்துட்டு மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் இருக்க என்ன ரிஸ்க் இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பிசிஓஎஸ் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிக் வரலாம், ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ப்ரீவியஸாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதை க்யூர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து லேப் டெஸ்ட் யூஸ் பண்ணி இருக்கும், சில சிம்டம்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரொப்போஸ்டாக என்ன பண்ண போகிறோம்னா அந்த யூசரோட சிம்டம்ஸ் மட்டும் வச்சு அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா செட் வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிப்போம். டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் டைமிங், அதான் இரெகுலர் டைமிங், அவங்களோட ஹேர் ஃபால், ஸ்கின் டோன், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அல்காரிதம்னு பார்க்கும்போது நம்ம இதில் CNN, LSTM இந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ இதில் எதில் பெஸ்ட்டாக அல்காரிதம் அக்யூரசி வருதோ அதில் மாடல் பில்ட் பண்ணிவிட்டு அதை வெப்சைட்டில் கம்பைன் பண்ணிவிடுவோம். ஸோ இன்புட்டாக வந்துட்டு அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மட்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ நம்ம டைரெக்டாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்.